தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமாக என்னது தேவை என்பதை அவர் அறிந்து சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், மரித்த இயேசுவை 3 நாட்கள் கல்லறையிலிருந்து நாறிப்போன அந்த சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களையும் உயிர்ப்பிக்கும்படியாக அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறியும்படிக்கு நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் சபைகளிலே ஜெபிக்கிற ஜெபங்களை நான் பார்த்திருக்கிறேன். பொதுவாக நாம் ஒவ்வொரு மனிதருடைய தேவைகளுக்கு அடிப்படையில் நம்ம ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு என்ன தேவையோ, ஒருவேளை பண தேவை இருந்தால் பண தேவைக்காக ஜெபிக்கிறோம். சரீரத்தில் சுகம் இல்லாவிட்டால் சுகத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதான குறைவு இருந்தால் அதற்காக, பிள்ளை இல்லாவிட்டால் பிள்ளைக்காக, பிள்ளை இருந்தால் பிள்ளைக்கு வேலை கிடைக்க, பிள்ளைக்கு வேலை கிடைச்சா கல்யாணமாக, கல்யாணமானால் வீடு கட்ட, இல்லாவிட்டால் வெளிநாட்டுக்கு போக, இப்படி தான் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டே இருக்குது, போய்கொண்டே இருக்குது. அப்போ அப்போஸ்தலர்கள் வேத புஸ்தகத்திலே அப்படி ஜெபித்திருக்கிறார்களா? வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து அப்படி வருகிற எல்லாருக்காகவும் முட்டங்கால் போடுங்கப்பா, முழங்கால நில்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன் அப்படின்னு ஜெபிச்சிருக்கிறாரா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா அப்படி அவங்க ஒன்றும் ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. இல்லை, பழைய உடன்படிக்கையை நம்ம பார்க்கும்போது அந்த மோசையின் மூலமாக தேவன் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை தான் பழைய உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். அதுபோல மோசை மூலமாக அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டு வாழ்ந்த ஜனங்களே 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்திரத்தின் வழியாக வந்திருக்கிறாங்க. 40 ஆண்டுகள். அந்த 40 ஆண்டுகளில் வேதம் சொல்லுகிறது, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அவங்கள தனிப்பட்ட முறையில் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றும் அவங்க சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணலை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட தான் இருந்தார். தேவன் அவர்களை மேகத்திலையும், பகல்ல மேகத்திலையும், இரவில் அக்னி ஸ்தம்பத்திலையும் நடத்தினார். அவங்க நடந்து வந்தது முழுவதும் 40 ஆண்டுகளும் வனாந்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவனும் பலவீனப்பட்டதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் சொல்லுகிறோம், புதிய உடன்படிக்கை அதை விட மேலானது. பழைய உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எல்லாரோடையும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் சபையை 3 பேரை கொண்டு நடத்தினார். அவர்கள் யார் என்று சொன்னால், ஆசாரியன், தீர்க்கதரிசி, ராஜா. ராஜா ஆண்டவருடைய சாய்ஸ் கிடையாது. ஆண்டவர் நியாயாதிபதிகள் மூலம் தான் அவர்களை நடத்த சித்தம் கொண்டார். நியாயாதிபதிகளை வேண்டாம், எங்களுக்கு ராஜா வேண்டும் அப்படின்னு கேட்டது இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ சாமுவேல் வருத்தப்பட்டு அழுவான். அவன் தான் அந்த நேரத்தில் இருந்த நியாயாதிபதி, தீர்க்கதரிசி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஒன்றை தள்ளல சாமுவேல், அவங்க என்னதான் தள்ளி விடுறாங்க, நான் அவங்கள ஆள வேண்டாம், மனிதர்கள் தங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராஜா உங்களை ஆண்டா எப்படியெல்லாம் ஆளுமான்னு அவங்களுக்கு சொல்லு. அதுக்கு பின்னாடியும் அந்த ராஜா வேணும்னு கேட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு ராஜாவை கொடு அப்படின்னு சொல்றார். ஸோ அப்போ ராஜாவை கொடுப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல, மக்கள் விரும்பி கேட்டாங்க. ஸோ நியாயாதிபதிகள் 3 பேருக்கு மேலே தான் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தது. அந்த 3 பேரும்
தான் தேவனால், அதுவும் அவங்களுக்கு மேலதான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தவரை தவிர அவங்களுக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண முடியவில்லை. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இருப்பார், இல்லாட்டால் அவர்கள் மத்தியில் இருப்பார். ஆனால் அவர்களுக்கு உள்ளே வாசம் பண்ண முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் அவருடைய மனசாட்சியானது பாவமர கழுவப்படவில்லை. அவர்கள் இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தினாலே பாவ நிவர்த்தி செய்யப்படவில்லை. பாவம் மூடப்பட்டது. அவருடைய அக்கிரமங்கள் நினைக்காமல் இருக்கப்பட்டது. பாவம் மூடப்பட்டதை தவிர பாவம் நீக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய மனசாட்சி பாவமர கழுவப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த ஒரு பெரிய பரிசுத்தவானை எடுத்து பார்த்தாலும் சரிதான், அவர்கள் ஆபிரகாமாக இருந்தாலும் சரிதான், தானியேலாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் ஜெபம் பண்ணும்போது தங்களை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிறுத்தி அவர்கள் ஜெபமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் வந்து பேசும்போது ஆண்டவர் ஆபிரகாமை சிநேகிதனே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா ஆபிரகாம் எப்படி ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நான் நீசனும் பாவியும் தூசியுமாய் இருக்கிறேன்றான், குப்பையாக இருக்கிறேன்றான். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க, நான் ஜெபம் பண்றதுக்கு அப்படி சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு தடவையும் விண்ணப்பம் பண்ணும்போது தன்னை தேவனுக்கு முன்பாக அப்படி தாழ்த்துகிறான். ஏன் என்று சொன்னால் அவருடைய இருதயம் அவர்களை குற்றவாளி என்று சாட்டி கொண்டிருந்தது. இளங்காலை வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தம் அவர்களை நீதிமான்கள் என்று சொல்லவில்லை, அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டார்கள். ஏன் என்று சொன்னால் திரும்ப திரும்ப அங்க பலி செலுத்துதல் இருந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு தடவை பலி செலுத்தின பின்னாடியும் அடுத்த தடவை வருவான். அங்க இருக்க பிரதான ஆசாரியன் கேட்பாரு, அங்க ஆசாரியன் எப்பப்பா அடுத்து வர போறேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன பாவம்லாம் செய்ய போற, செய்துட்டு திரும்பவும் பலி கொண்டு வருவான், திரும்பவும் பலி கொண்டு வருவான். இப்படிதான் அங்கு பலி திரும்ப திரும்ப செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. அவங்களுடைய மனசாட்சியிலே பாவமற்றவர்கள் என்ற எண்ணம் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் நம்மை கொண்டு வரும்போது நம்மை இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தினாலே அவர் நம்மை ரட்சிக்காதபடிக்கு நம்மை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பாவங்கள கழுவப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சரி 9:10 வாசிங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சேர்த்து வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாமா? அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பி என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தால், முதலாவது அவர் என்ன செய்கிறார், நம்முடைய பாவ சாயலிலிருந்து அவர் என்ன செய்கிறார், மாற்றும்படி நம்மை முதலாவது புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் புது சிருஷ்டியிலே ஆரம்பிக்கிறது. பழைய சிருஷ்டி ஆதாம், பழைய ஆதாம், அவனை தேவன் சிருஷ்டித்தார். அவனுக்கு பின்னாடி பிறந்த எல்லாருமே தேவனால் பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லவில்லை. அவர்களை ஆதாமின் வம்ச வரலாறு, ஆதாமின் பிள்ளைகள் என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள்.
அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி இந்த வேத புஸ்தகம் ஏகதேசம் 6000 ஆண்டுகளுடைய வரலாறை சொல்லுகிறது. இந்த 6000 ஆண்டுகள்ல 4000 ஆண்டுகளாக இந்த உலகத்திலே பிறந்த எல்லா பிள்ளைகளும், ஆதாமுக்கு பின்னாடி பிறந்த எல்லா பிள்ளைகளும் பாவத்திலே தான் பிறக்கிறாங்க, பாவியாக தான் பிறக்கிறாங்க. அவங்கள் பாவம் தான் செய்வாங்க. அது எப்படின்னா, புளிய மரம் இருக்கு, அதுவும் ஒரு 4000-5000 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி 6000 ஆண்டுகளா இருக்கும். ஆண்டவர் சிருஷ்டித்த போதே இந்த புளிய மரத்தையும் பறிச்சிருப்பார். புளிய மரம் இன்னை வரைக்கும் அதுல என்னதான் இருக்கு? புளிப்பு தன்மை தானே இருக்கு. பாகற்காய் என்னமா இருக்கு? கசப்பா தானே இருக்கு. ஏதாவது ஒரு புளிய மரம் இனிக்கிற காய் கொடுக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பொய்ன்னு சொல்லுவீங்களா, உண்மைன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? அது பொய் சொல்லுது. அதுக்கு காய் என்ன செய்யாது? இனிக்கவே இனிக்காது. பாகற்காய் பாருங்க, நல்லா சாப்பிடுங்க, கரும்பு மாதிரி இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது பாகற்காய் கொடுத்த வாங்கி சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. பொய் சொல்லாத அப்படிதான் சொல்லுவீங்க. அது ஏன்னா த நேச்சர், அதோடைய இயற்கை தன்மையே என்னவென்று சொன்னால் கசப்பு. இதுக்கே இயற்கை தன்மை புளிப்பு. இப்படி 6 சுவை இருக்கு சமையல்ல. 6 சுவை உங்களுக்கு வேணும். 6 சுவை கிடைச்சா உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதனாலதான் அறுசுவை உணவுன்னு சொல்றாங்க. 6 சுவையிலையும் நீங்க சாப்பிட்டே ஆகணும். அதனால சாப்பிடுங்க. 6 சுவையை சேர்த்துங்க. ஒரே இனிப்பா சாப்பிட்டாங்கன்னா அதனால சக்கரை நோய் வந்துடும். ஒரே கசப்பாவும் சாப்பிடக்கூடாது, ஒரே புளிப்பாவும் சாப்பிடக்கூடாது, ஒரே காரமாவும் சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? பேலன்ஸ் பண்ணி சமையல் பண்ணுங்க, நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. பாருங்க, அப்போ அந்த அந்த தன்மைக்கு காரணம் அதனுடைய நேச்சர், அதனுடைய சீடுலயே அது இருக்குது. இதே போலதான் ஒருத்தர் போய், ஆண்டவரே ஏசப்பா, நான் பாவமே செய்யாத பரிசுத்தவான் வந்திருக்கிறேன், என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டா என்ன சொல்வாரு? திருட்டு பயம் வந்திருக்கா, கள்ள பயம் வந்திருக்கா, நல்ல வாயில பொய் சொல்றா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவ பாவம் செய்யாதவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ எல்லாருமே பாவம் செய்தவங்க தான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு உங்களுக்கு இதே மாதிரி மேடையில் வந்துட்டா, நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறோம், நாங்கள் வந்து டெடிகேட் பண்ணியிருக்கோம், நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படி சொல்ல உடனே நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்களா? இவர் ரொம்ப பெரிய பரிசுத்தவாள் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு பரிசுத்தவாள கிடையாது, எல்லாம் மாய்மாலம். புரியுதா உங்களுக்கு? எவ்ரிபடி எவ்ரி பர்சன் born on the earth வந்து சின்னர். அப்போ அப்படி எல்லாரும் பாவங்களா தான் பிறந்திருக்காங்க. அது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்தவர் தான் புத்தர், அவரும் அதே கதை தான். நம்ம நாட்டில் பிறந்த இயேசு பின்னாடி வந்த காந்தி, அவரும் பாவிதான். யாரா இருந்தாலும் பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. We are the daughters and sons of God. நாம் அவருடைய பிள்ளைகள். அப்போ நம்ம மத்தியில வாசம் பண்றதுக்கு தான் அவர் விரும்புகிறார். அந்த நியூ ஜெருசலேம் இஸ் கோயிங் டு கம் டவுன். இந்த பூமியை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? அவர் பரலோகமாக மாற்ற விரும்புகிறார். பரலோகமாய் மாற்ற தேவன் நம்பி இருக்கிற ஜனம் நாம் சாத்தானால ஏமாற்றப்பட்டோமா, வஞ்சிக்கப்பட்டோமா என்ன தெரியவில்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம கடவுள் ஆராதிக்க படைச்சாரு, ஆராதிக்கிறோம், இங்க இருந்து கொஞ்ச நாள் ஆராதிச்சுட்டு பரலோகம் போயிடும். போங்க, போறதுக்கு முன்னாடி இந்த பூமியை பரலோகமா மாத்திட்டு போங்க. ஆண்டவர் சொல்லார், பழகி பெருகி பூமியை நிரப்பு. நீ வாழ்கிற இந்த பூமி பரலோகமாய் மாற்றப்பட வேண்டும். அது தேவனுடைய கனவு. தேவன் அதற்காக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்னது? வாசியுங்கள். ரோமர் 14 அதிகாரம் 17 வசனம் வாசியுங்க. ரோமர் 14:17. அது நீதியும் சமாதானமும்
பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. தேவ நீதி பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷனுக்கு கூட இருந்தா, இன்னைக்கு பாருங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு முகம் எப்பவும் சிரிப்பா இல்ல, சந்தோஷமா இல்ல, துக்கம் நிறைந்ததா மாறி இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியர்ல 15 தடவை பவுல் சொல்றான்னு ஒருத்தர் சொன்னார், சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பி ஹாப்பி. இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வம்சம் உண்டானால் அது இயேசுவின் பிள்ளைகள் மட்டுமே, தேவ ஜனம் மட்டுமே. 24 hours 365 days every minute they have to be happy in Jesus Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சந்தோஷமா இருக்க வேண்டியவர்கள், மகிழ்ச்சியா இருக்க வேண்டியவர்கள், எப்பொழுது தேவனை துதித்து பாடி கனப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் பாடல் பாடுகிறது அல்ல, உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாடலாக இருக்க வேண்டும், உன் வாழ்க்கை முழுவதும் துதியாக இருக்க வேண்டும், தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதாக இருக்க வேண்டும். Every second should be praising God. God is so good. கடவுள் மிக நல்லவர். அவரோட ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் வாழ தீர்மானிக்காதீங்க. அவரோட 365 நாளும் 24 மணி நேரமும் ஒரு வினாடி கூட லீவு போடாம அவரோடு வாழுங்கள். ஹalleluya. Don't give leave to God. Don't leave him. அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்குள்ளேயே கிங்டம் ஆஃப் காடை கொண்டு வந்துட்டார். இப்ப தேவனுடைய ராஜ்யம் ஒன்று போகணும்னு சொல்றீங்களே, அந்த தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவர் சொல்றாரு உனக்குள்ள இருக்குதுப்பா. அந்த தேவனுடைய ராஜ்யம் தேவ நீதி. என்ன நீதி? அது நான் நீதிமான் என்ற உணர்வை எனக்கு கொடுக்குது. எப்படி எனக்கு நான் நீதிமான் சொல்ல? நான் என்னுடைய கிரியையினாலே நீதிமான் ஆனவன் அல்ல, என்னை அவர் பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறார். அவர் என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து இருக்கிறார். நான் ஒன்னும் பாவத்துக்காக எதுவுமே செலுத்தல, ஒரு காளையம் கொண்டு போல, ஒரு புறா குஞ்சு கூட கொண்டு போகல. ஆனா என் பாவம் நான் பிறப்பதற்கு முன்பாகவே என் பாவத்தை ஒருவர் தீர்த்து விட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1:29. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாவம் மனுஷனை தேவனை விட்டு தூரமாய் மாற்றினது. சாத்தா ரொம்ப பெரிய ஆளாயிட்டான். நியாயப்பிரமாணத்தை கையில் எடுத்து வச்சுட்டு ஜனங்களை அடிச்சு கொல்லணும்னு நிக்கிறான். நியாயப்பிரமாணத்தை வச்சு வாதிடுறான். இவங்களெல்லாம் அழித்து போடுங்கன்னு சொல்றான். இந்த பிரமாணத்தின்படி இவங்க நடக்கலன்னு சொல்லி சொல்றான். ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னார், அப்படியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனை பாவ மாம்ச சாயலை அனுப்பி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இது உங்களுக்கு புரிஞ்சா, இது பிரகாசமான வழக்கல்லாய் உங்களுக்கு பிரகாசித்தது என்று சொன்னால், நாம் ஒரு நாளும் கவலையோடு இருக்க மாட்டோம், கஷ்டத்தோடு இருக்க மாட்டோம், நாம் பயந்து கொண்டு இருக்க மாட்டோம். நாம் எனக்காக பலியானார் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற மகிழ்ச்சி நமக்குள்ளே வந்துவிடும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் பாவ மாம்சத்தில் சாயலாகி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக, பாவி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலை அனுப்பி பாவத்தை போக்கும் பலியாக மாற்றி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இது உங்களுக்கு இப்படி சொல்லிட்டே இருந்தா புரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு போகணும். ஹெல்மெட் போட்டு போகலன்னா அரசாங்கம் பிடிச்சு இப்போ கரண்டா 1000 rupees வரைக்கும் ஃபைன் பண்ணலாம். இப்ப திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த சட்டம் அநேக முறை கொண்டு வரப்படும், திருப்பி மாற்றப்படும். அப்படி இருந்தது முன் நாட்கள்ல.
நீங்கள் வந்து ஏன்னா ஹெல்மெட் கட்டாயம் போடணும்னு சொல்லுவாங்க. 4 பேர் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவான். ஹெல்மெட் போட்டு போனால் எனக்கு தலை வேர்க்குது, அதனால தலைக்கணம் பிடிக்குது, ஹெல்மெட் போடும்போது எனக்கு சைடில் கரெக்டாக பார்க்க முடியல, அதனால ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்லாம் கேஸ் போட்டு உடனே ஹைகோர்ட் சொல்லும் அந்த கேஸை எடுத்துருன்னு சொல்லுவோம், அந்த லாவை எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. உடனே லாவை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ இந்த ஹெல்மெட் போடாத ஒரு செயல் எப்போ பாவமா எண்ணப்படுதுன்னா, எப்போ சட்டம் இருக்குது போராட்டா தப்புன்னு சொல்லுது, அப்போ இது பாவமா கருதப்படுது. எப்போ வந்து அந்த சட்டத்தை நீக்கிறாங்களோ அதுக்கு பிறகு ஒருத்தர் ஹெல்மெட் போடாம போனாலோ அவன் தவறு செய்தவனாக கன்சிடர் பண்ணப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. சாத்தா வந்து மனுஷனை குற்றச்சாட்டி கொண்டே இருந்தான். ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாவ சுவர், அதுதான் ஏசாயாவில் பார்க்கிறோம். அவருடைய ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய காது மந்தமாகவில்லை. உங்களுடைய பாவங்களே அவருக்கு உங்களுக்கு இடையிலே பாவ சுவராக இருக்கின்ற. அங்க இருக்கிற அப்பா வெள்ளத்தில் விழுந்து ஓடுற பையனை காப்பாற்றணும்னு வர்றாரு, காப்பாற்ற வர முடியல. அந்த பாவம் அவனை காப்பாற்ற முடியாம தடுக்குது. அதனால அவன் செத்து போறதை அவர் பார்க்கிறாரு. இப்படி அவருக்கு எத்தனையோ பிள்ளைகள் செத்து போறதை பார்க்கிறாரு. ஆஹா, என்னடா பெரிய பிரச்சனை, இந்த பாவ சுவர் தான் என்னை தடுத்துட்டே இருக்குது. அவர் ஒண்ணு பண்ணாரு. சரி, இந்த பாவத்தை சுவர் கெட்டாதடான்னு அவன்கிட்ட சொன்னா அவன் கேட்கவே மாட்டேன்றான். அவன் திரும்ப திரும்ப இந்த பாவ சுவரை கெட்டி எழுப்பிதான். என்னால் அவனுக்கு உதவி செய்ய முடியல. சரி, நான் ஒண்ணு பண்றேன், என் பையனை அனுப்பி இந்த பாவ சுவரை அவனை வச்சு உடைக்கிறேன். இனிமேல் இந்த பாவம் உனக்கு எனக்கு தடை இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை காப்பதற்கோ ரட்சிப்பதற்கோ உங்களை விடுதலையாக்குவதற்கோ உங்களுடைய பாவமோ உங்களுடைய முற்பிதாக்களுடைய பாவமோ ஆதாமுடைய பாவமோ எந்த பாவமோ தேவனை தடுக்க முடியாது. தேவனை தடுக்க முடியாது. அவர் உங்களை காப்பாற்றுவார், உங்களை விடுவிப்பார். அவரே அந்த பாவ சுவரை தகர்த்தெறிந்தார். அவரை தகர்த்தெறிந்தார். இன்னைக்கு பாவம் அப்படி நினைக்காதீங்க. இன்னைக்கு உலகத்தில் ஒரே ஒரு பாவம் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு பாவம், பாவங்கள் அல்ல, பாவம். என்ன பாவம் சொல்லுங்க பார்க்கலாம். பாவங்களுக்கு எல்லாத்துக்கும் முடிவு உண்டாக்கிட்டாரு. மனுஷன் செய்யற குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம், எல்லா களவு, எல்லா பாவத்துக்கும் பலியாயிட்டாரு. ஆனா ஒரு பாவம் மனிதனை காப்பாற்ற முடியாது, அப்படி தடுக்கும் ஆண்டவரே. அது என்ன பாவம் தெரியல. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 16:7 வாசிங்க. கீழே வாசிங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து புரியுங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை கூட அநேகர், எனக்கு கூட அப்படிதான் போதிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து விசுவாசிகளை கண்டித்து உணர்த்துவாருங்க. அந்த வசனத்தை தெளிவா கீழே படியுங்க. எப்பவுமே ஒரு வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணாதுங்க, ஒரு வசனத்தை வச்சு முடிவு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி படியுங்க. அங்க வரும்போது அவர்கள் தேவனை விசுவாசியாதபடியினால் என்னது பாவம். அந்த அவர்கள் யாரு? அவர்கள் யாரு? சபைக்கு உள்ள இல்லாத வெளியாட்கள். அவர் சொன்ன மாதிரி, பாஸ்டர் சொன்ன மாதிரி, சர்வசங்கமாகிய சபையில சேராதவர்கள். இந்த மாதிரி கட்டிட சபையில சேர்ந்தவங்க எல்லாரும் பரிசுத்த வாழ்க்கையில் நினைச்சிடாதீங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு ஞானஸ்தானம் எடுக்காமலே இந்த சபைக்குள்ள வரலாம். ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சர்வசங்கமாகிய சபையில மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு ஞானஸ்தானம் பெற்றவனை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல 46, 47 வாசிக்க முடியும். ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். சங்கீதம் 87 சொல்லுகிறார், சீயோனிலே இன்னான் இன்னான் பிறந்தார் என்று கர்த்தர் தாமே பேர் எழுதுகிறார். கர்த்தர் தான் அந்த பேர் எழுதுகிறார். அந்த சபையில இருக்கிறவன், புரியுதா உங்களுக்கு? அங்கே விசுவாசியாதவன், அவன் விசுவாசியாதவனுக்கு பாவத்தை குறித்து பேசணும். விசுவாசிக்கிறவன் என்ன குறித்து பேசணும்? கீழே எடுத்துங்க. அவர், நீங்கள் அவரை விசுவாசிக்கிறபடியால் வாசிங்க. நீங்கள் என்னை காணாதபடியால் நான் என் பிதாவிடத்து போறபடியினால் நீதியை குறித்து பேசுவார். அப்ப அவர் நீதியை குறித்து யாரிடத்துல பேசுறார் என்று சொன்னால் நம்மிடத்துல. ஏன் அவர் நம்மிடத்துல நீதியை குறித்து பேசுறார் என்று சொன்னால், நான் போகிறேன், வெளியிலிருந்து எவனாவது வந்து உங்களை விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லுவான்.
நீ முழங்கால நின்று கண்ணீர் விட்டாதான் கடவுள் உன்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லுவான். நீ 40 நாள் பாஸ்டிங் இருந்தாதான் உனக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லுவான். நம்பவே நம்பாத. உனக்காக நான் மரித்ததை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், நீ நீதிமான், நீ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். இதை சொல்லுகிறதால் ஆவியானவருடைய வேலை, விசுவாசிகளிடத்தில் ஆவியானவருடைய வேலை உன்னை பாவின்னு சொல்றது அல்ல, உன்னை நீதிமான் என்று சொல்லுகிற வேலை. நீ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். விசுவாசிகளை பார்த்து பாவின்னு பிரசங்கிக்கிறானா? I don't know. அவன் யாருடைய ஏஜென்ட் எனக்கு தெரியல. விசுவாசியா இருக்கிறவங்க கட்டாயமாக நீதியை குறித்து பேச வேண்டும். இதுக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே உங்களுடைய ஆவியோடு கூட சாட்சியிடுகிறார். The Holy Spirit, if you have the Holy Spirit within you, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறார் என்று சொன்னால் அது உன்னை ஒரு நாளும் நீ சாத்தானுக்கு பிள்ளைன்னு சொல்லாது. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் சொல்வாரு, நீ தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. உனக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். உனக்காக அவர் தன் இரத்தத்தை சிந்தினார். அவர் உனக்காக பாடுபட்டார். அவர் ஒருவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் உன்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. அந்த நீதியை குறித்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே நீதியை குறித்து பேசிக் கொண்டிருப்பார். அவர்களுக்கு அவர் சொல்வார், நீ தேவனுடைய பிள்ளைதான். நீ போய் ஒரு பொய் சொல்லிடுவ, ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவ, ஒரு காரியத்தில் மிஸ்டேக் பண்ணிடுற, உன்னை பார்த்து உன் புருஷன் கேட்பான், நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சைக்கு போறது வேஸ்ட், நீ யா கடவுளுக்கு பிள்ளை அப்படின்னு நீங்க நெஞ்சில அடிச்சு சொல்லணும், ஆமா நான் கடவுளுடைய பிள்ளைதான். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் தான் இரத்தத்தாலே பாட்டு தெரியாதா? இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவால நீதிமான் ஆக்கப்பட்டவன். அதனால பொய் சொல்லலாமா? அதனால விபச்சாரம் செய்யலாமா? அதனால களவு செய்யலாமா? இப்போ சில கிறுக்கனுங்க வந்திருக்காங்க சபைக்குள்ளாடி, அவனு நீ எந்த பாவம் செய்தாலும் கிருபை பெருகன்றானுங்க. அவனு கிறுக்கனுங்க, அவனு பைத்தியக்கார பயிலுங்க, அவனு பிசாசுனால மூளை கெட்டு போன பசங்க. புரியுது அவங்களுக்கு? அப்படி பாவம் செய்யறதுக்கு இயேசு சொல்லல. ஒவ்வொரு தடவையும் நீ இடறி கீழே விழும்போதும், நீ பாவம் செய்யும் போதும் வேதம் சொல்கிறது, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. அவன் 7 தரம் கூட அவர் மன்னிப்பார். அவர் உன்னிடத்தில் ஒரே வார்த்தை தான் திரும்ப சொல்லுவார், மகளே இனி பாவம் செய்யாது. நேற்று போய் சொல்லிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு சொல்லிட்டேன், சரி நான் உனக்காக பலியாக இருக்கிறேன், நீ என்ன மாதிரி பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டவன், ஆகையினால இனி பொய் சொல்லாத. இதை எத்தனை முறை சொல்லுவார்? 1000 முறைனாலும் சொல்லுவார், 10,000 முறைனாலும் சொல்லுவார். ஆனா நீ அப்படியே இருந்தா நீ இருக்கிற இடத்துல தான் இருந்து நீ நாசமா போவியே தவிர, வாழ்க்கை செழிப்பில்லாம போகுமே தவிர அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஹல்லேலூயா. பாவம் செய்து விடுவோம் என்று சொன்னால் அவரை நோக்கி பார்க்கும்போது பேதுரு அப்போஸ்தலன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவா என்று தேவனிடத்தில் அதிகாரம் பெற்றவன், நான் சாவலும் காவலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னவன். எனக்கு அவரை தெரியாது என்று நான் சத்தியம் போடுகிறேன், தெரியாது என்று நான் அந்த மனுஷனை சபிக்கிறேன். அவ்வளவு பாவம் செய்த அந்த பேதுருவை அந்த தோட்டத்தில் நின்று அவர் நியாயம் தீர்க்கும் போது ஒரே ஒரு சின்ன பார்வை அவனை நோக்கி, மனதுருக்கத்தின் பார்வை அவர் பார்த்தார். என்னடா பேதுரு இவ்வளவு பலவீனமா இருக்கிற, என்னை போய் தெரியாதுன்னு சொல்லிட்ட, என்னை மறுதளிச்சிட்ட, என்னை சபிக்க கூட செய்கிற அப்படின்னு அவருடைய கருணையின் பார்வை அவனை பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது, அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு பேதுரு ஒரு நாளும் இயேசுவை மறுதளிக்கவில்லை. ஹல்லேலூயா. அதற்கு பின்பு அவன் ஒரு நாளும் பின்வாங்கி போகவில்லை. ஹல்லேலூயா. கருணையின் வள்ளல், இரக்கத்தின் சிகரம், அன்பின் தேவன், நீ எத்தனை முறை பாவம் செய்திருந்தாலும் உன்னை ஒன்னே ஒன்று தான் இன்னைக்கு கேட்குறேன், இனி பாவம் செய்யாது. இனி பாவம் செய்யாமல் இருப்பியா? நான் உனக்காக கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை பார். உன்னை நான் பரிசுத்தவான்னு சொல்லியிருக்கிறேன், உன்னை நான் நீதிமான்னு சொல்லியிருக்கிறேன்.
உண்மை நான் என்னுடைய பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறேன். என் பேரை கொஞ்சம் காப்பாற்றுவியா, என் பேரை கொஞ்சமாவது காப்பாற்றுவியா? ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்கிறேன், நான் மன்னிச்சிட்டேன், நான் உன்னை ஏற்கனவே மன்னிச்சிட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டியா? இதை கேட்டுக்கொண்டே இருப்பார். அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். நீ பாவம் செய்துட்டே இருந்தேன்னா ஒரு நாளும் தேவனுடைய கரத்தில் ஒரு வல்லமையான பாத்திரமாக எடுத்து தேவன் உன்னை பயன்படுத்த முடியாது. ஒரு பாத்திரத்தில் பாலை வார்க்கலான்னு வரும்போது அந்த பாத்திரம் அழுக்காக இருந்தா சரி, இந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணிட்டு வா, அடுத்த பாத்திரத்தில் ஊற்றிடுவீங்க. அதே மாதிரி தான் தேவ கிருபை உன்னை நிரப்ப முடியாது. தேவனுடைய அழைப்பு உன்னை நிறைவேற்ற முடியாது. நீ தேவனுடைய ஆளுகைக்கு வந்து சேர முடியாதபடிக்கு குழந்தையாக மாறிவிடுவாய். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நாம் அடையும்படி அழைக்கப்பட்டவர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கம் சொல்கிறார். எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதை சொல்லி யாரும் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லாததுனால நான் எதையும் வாசிக்க விரும்பல. அதுக்கடுத்து அவர் சொல்லுகிறார், யோவான் 14:12 சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இதைவிட பெரிய காரியங்களை செய்வான். அருமையான தேவ ஜனமே, சும்மா அழுதுட்டு கிடக்காங்க, உபவாசம் பண்ணிட்டு கிடக்காங்க, கண்ணீர் விட்டு கிடக்காங்க. ஆண்டவரே எனக்கு இதை தாருன்னு கெஞ்சாதுங்க. உங்களை கொண்டு தேவன் இந்த தேசத்தை சுதந்திரிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஜாதிகளை அசைக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு இயேசுவை விட பெரிய காரியங்களை செய்யும்படி அழைத்திருக்கிறார். யோவான் 14:12 வாசிங்க, ஒரு நிமிஷம் வாசிங்க. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இதைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். நம்மை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. ஏதோ இன்னைக்கு தேவ ஜனங்கள் கொஞ்சம் கஞ்சிக்காகவும் கொஞ்சம் வெள்ளத்துக்காகவும் கொஞ்சம் காசுக்காகவும் படத்துக்காகவும் உங்களை நீங்க அழுதுட்டு கிடக்கிறீங்க, புலம்பிட்டு கிடக்கிறீங்க. ஒரு அழுகையும் பண்ண வேண்டாம். நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டவன். நீ பூமியின் மேலான இடங்களை ஏறி இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். நீ கீழாகாமல் மேலாகும்படி தேவன் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார். அவருடைய ஜனம் அது பூமியில பலத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த பூமியை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ எப்படிப்பட்டவன் என்றால், புது சிருஷ்டியாக தேவன் உன்னை உருவாக்கினவர். இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்த ஆவியினாலே பிறந்தாரோ அதே விதமாக உன்னை புதிய வித்தாக அவர் மாற்றி இருக்கிறார். புது அழிவில்லாத வித்தாகிய 1 பேதுரு 1:23 சொல்லுகிறது, நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. The born again is saved like Jesus. இயேசுவை போலவே இந்த உலகத்தில் நம்மை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்க ஒவ்வொருவரும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவனுடைய வித்தால் மறுபடி பிறந்தவர்கள். We are like Jesus. இயேசு உங்களை நம்பி இருக்கிறார். இந்த கொல்லஞ்சியை, இந்த கிராமத்தை, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை, இந்த தமிழகத்தை, இந்த இந்தியாவை காப்பாற்ற தேவன் சபையை நம்பி இருக்கிறார். தேவ ஜனத்தை நம்பி இருக்கிறார். தன்னாலே பிறப்பிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளை அவர் எதிர்நோக்கிறார். தேவ ஜனம் மிகவும் கண்டு பச்சை போட்டு பாடிட்டு கிடக்குது, அழுதுட்டு கிடக்குது, கூப்பாடு போடுது. ஒரு சின்ன காரியத்துக்காக தேவன் உன்னை அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறார். எழுப்பி உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அவருடைய சாயல்ல உன்னை படைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, எபேசியர் 4:11 சொல்கிறது, தேவன் எவர்களை அவர் நமக்கு சபையை கொடுத்தது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடையும்படிக்கு, கிறிஸ்துவை போலவே நீ இந்த உலகத்திலே செயல்படும்படிக்கு. லூக்கா 6:40 சொல்கிறது, அவர் தேறின சீசன் குருவை போலவே இருப்பான். சப்போஸ் டு பி எ கிரைஸ்ட். ஒவ்வொருவரும் மறுபடி பிறந்த நாம இயேசுவை போலவே இந்த உலகத்தில் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். வியாதிக்காக எங்கே ஓடி போகாதுங்க. உங்க கைகளை வியாதியஸ்தர் மேல் கைகளை வைங்க. உங்க பிள்ளைகளுக்கு மேல நீங்க கைகளை வச்சு அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லுங்க. அது எந்த வியாதியா இருந்தாலும் போகும். கேன்சர்னாலும் போய் தான் ஆகணும். அது சுகரா இருந்தாலும் போய் தான் ஆகணும். அது எந்த பிபியா இருந்தாலும் போய் தான் ஆகணும். It should come to control for you. மலையை பார்த்து பேசி நீ பேசுறபடி நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தா நீ சொன்னபடியாகும். You are great children of God. நீங்க தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள், புதிய சிருஷ்டிகள். எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நான் அதனால தான் கத்துறேன். இனி ஒரு நாள் பேசுறேன், நேரம் முடிஞ்சதுனால முடிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம சாதாரணமான மக்கள் கிடையாது. தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கீங்க.
இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி 12 அப்போஸ்தலர்களை நம்பி இயேசு இந்த உலகத்தை விட்டு போனாரோ, ஏன் அவர் 50 நாட்கள் அங்கே திரும்பவும் இங்கே இருந்து 40 நாட்களுக்கு மேலே இங்கே இருந்து அவங்களை ஸ்திரப்படுத்தினார்னா, பரலோகத்துக்கு கிடைச்சது அந்த 12 பேர் தான். அந்த 12 பிரதானமாக இருக்கிறவன் ரொம்ப ஃபீபிள், ரொம்ப பலவீனமானவன். அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தெரியாதுன்னு சொல்லிட்டான். இவங்களெல்லாம் தோமா, நம்ம ஊருக்கு வந்த தோமா, அவருக்கு விரலில் கை போட்டு பார்த்தா தான் அவர் உயிரோடு இருக்கிறத நம்புவேன்னு சொன்னான். இப்படிப்பட்ட சீஷர்கள் 12 பேரை தான் உயிரோடு இருக்கிறத நம்ப வச்சார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன மரித்த என்ன உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு சபைக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும். எனக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர், இயேசு கிறிஸ்துக்குள்ள அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் பிசாசை பார்த்து பேசுங்கள், பிசாசை வெளியே போக சொல்லுங்கள். உங்க பட்டணத்தில் உங்க கிராமத்தில் இருக்கிற எல்லா பிசாசுகளையும் கட்டுங்கள், வெளியே ஏறும் சொல்லி கட்டளையிடுங்கள். இங்க இருக்கிற எந்த மந்திரவாதிக்கும் எந்த பூஜாரிக்கும் பயப்படாத அத்தனை பிசாசுகளோ இயேசுவின் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ பிள்ளை பார்க்கும்போது பயப்படுவார். அவர் உங்களுக்கு மேலே நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். ஹல்லேலூயா. எல்லா சத்துருவையும் இடத்தை காலி பண்ண சொல்லுங்கள். ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்க கட்டளையிடுங்கள். மேல் கைகளை வையுங்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள், பிசாசுகள் போகும். அந்த அதிகாரம் பெற்றவர்கள் நீங்க யார் கிறிஸ்துவுக்குள்ளதை கண்டுகொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டை திரும்ப போய் படியுங்க, அப்போஸ்தலர்களுடைய படியுங்க, நிருபங்களை வாசியுங்க. அங்கிருந்த சபை எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். அதே சபை மீண்டும் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் தேவ ஜனம் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அதே ஆவியானவர், மரித்த அதே இயேசுவை உயிரெழுத்த அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் உணரும் போது நம்முடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும். முதல்ல தேவனை அனுபவிங்க. We enjoy God every day. நான் 35 வருடங்களாய் ஆண்டவரோட நடக்கிறேன். ஒரு நாள் கூட தனிமையை உணர்ந்தது கிடையாது. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் அவருக்காக வாழணும்னு நான் துடிச்சு கொண்டே இருக்கிறேன். நான் வாழ்ந்தது போதாது, இன்னும் சில நாட்களாவது நான் வாழ்ந்து அவருக்காகவே நான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். அருமையானது, ஒவ்வொரு நிமிடமும் இட்ஸ் a happiest moment in my life. என் வாழ்க்கையில் அப்படி நான் பல பிரச்சனைகளிலே கடந்து வந்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு நாள் கூட என்னை ஒருவர் கைவிட்டதை நான் உணர்ந்ததே இல்லை. ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கிறார். என்னை அவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு அவர் வார்த்தையை தந்து கொண்டே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விட்டா என்ன 24 மணி நேரம் கூட பிரசவிப்பேன். இந்த பைபிளை என்ன திறக்க வேண்டிய அவசியம் கூட எனக்கு கிடையாது. எனக்கு தேவன் அவ்வளவு வார்த்தைகளை உள்ளே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நீங்க எழும்புங்க, எல்லாரும் எழும்புங்க, எல்லாரும் செய்யுங்க, எல்லாரும் செயல்படுங்க, எல்லாரும் எழும்பி பலப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சமீபத்தில் ஒரு சகோதரி ஒளிந்தூதன் ஆவினால் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட கூட்டிட்டு போனோன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை பார்த்து சொன்னேன், நீ யார் எனக்கு தெரியும், வெளியே போனேன். அந்த ஆவி உடனே வெளியே போயிடுச்சு. ஹல்லேலூயா. வெளியே போய்விட்டது. ஹல்லேலூயா. இது எனக்கிட்ட ஒன்றும் வல்லமை கிடையாது. என்கிட்ட ஒன்றும் நீங்க ஜெபிக்கிற அளவு கூட நான் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், சத்தியம் தெரியும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம் எனக்கு தெரியும். தேவன் என்னை யாராக அழைத்திருக்கார்கள் தெரியும். அதை தான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கும் கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. எந்த மந்திரவாதிகள்ட்டையும் கூட்டி, அதாவது கிறிஸ்தவ மந்திரவாதிகள் நிறைய இருக்காங்க. அங்கிருந்து நான் விரட்டுறேன், நீ விரட்டுறேன், ஒருத்தண்டே போகாதுங்க. நீங்க கை வைத்து ஜெபியுங்க. கைகள் எல்லா விசுவாசியும் வைக்கலாம், ஊழியத்துக்கு மட்டும்தான் அந்த கைகளை யாரு மேலே திடீர்னு வைக்கக்கூடாது. ஏன்னா ஊழியக்காரனா இந்த பாஸ்டர் என்ன அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா நான் செய்யற தப்புக்கெல்லாம் அவர் கணக்கு கொடுக்கணும். அந்த ஒரு இடம் தான் கைகளை வைக்க கூடாதுன்னு சொல்லுது. விசுவாசிகள் எல்லாருக்கு மேலே கைகளை வைக்கலாம். நீங்க எந்த வியாதிக்கு மேலே கை வைக்கலாம். கை வைங்க, ஜெபம் எல்லாம் பண்ணாதீங்க. கை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நின்று ஆவியில குதிக்காதுங்க. ஆவியில குதிக்கலாம், ராத்திரி வீட்டில் குதிங்க. அங்க போய் வெறும் கையை வைங்க, அவன் சுகமாவான், எழும்புவான். நீ எழும்பி நடன்னு சொல்லுங்க, அவன் நடப்பான். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya. நம்மை தேவன் அழைத்திருக்கிறது சாதாரணமான நபர்களாய் இருக்கும்படி அழைக்கவில்லை. ஹalleluya. தேவன் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை தருவாராக. திரும்ப ஒரு விசை கூட நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து வாசியுங்கள். நீங்கள் அங்கிருந்த தேவ சபையை பாருங்கள். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் நீங்க யாராய் இருக்கிறது என்பதை நீங்களே தியானியுங்கள், நீங்களே யோசியுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் இப்படிப்பட்ட அதிகாரம் பெற்றவனா, நான் இவ்வளவு வல்லமை படைத்தவனா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நம்முடைய தேசத்தில் இருந்த எல்லா தேர்தல் அதிகாரிகளும் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்பதை தெரியாதபடியினால அரசாங்கத்துக்கு பயந்துட்டே இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் பார்த்து பயப்படுவாங்க, ஹைகோர்ட்டை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா சேஷன் என்று சொல்கிற ஒருத்தர் வந்தார், கேரளாவை சார்ந்தவர், ஐஏஎஸ் ஆபீசர். அவர் தனக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை அரசியல் சட்டத்தில் படித்து பார்த்தார். அவர் தேர்தல் வந்துருச்சுன்னா அவர் எல்லா அதிகாரிகளையும், அரசாங்கத்தையும், ஹைகோர்ட்டையும் எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தார். எல்லாத்தையும் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சார். காரணம் என்னவென்று சொன்னால் அவர் சட்டத்தை அறிந்தார். ஹalleluya. அவர் சத்தியத்தை அறிந்தார், உண்மை அறிந்தார். அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம அரசாங்கம் திரும்ப 2 தேர்தல் அதிகாரியை திரும்ப கூட சேர்க்கிறபடி அரசியல் சட்டத்தையே மாத்தினாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் கையில இருக்கிற இதுதான் நம்முடைய சட்ட புஸ்தகம். இதை நீ வாசித்து பாரு, இதை தியானித்து பாரு. உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, உனக்கு எப்படி பிசாசு கீழ்ப்படிவான், உன்னால எப்படி வியாதியை சுத்தமாக்க முடியும், எப்படி இயேசுவை போல செயல்பட முடியும், எல்லாம் இந்த வேத புஸ்தகம் விளக்கிறது. ஹalleluya. இதை எடுத்து தியானித்து பாரு, உன்னுடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பி, தேசங்களை சுதந்தரிப்போம். ஆமென். Hallelujah. Hallelujah.